அசத்தும் சுவையில் கேரளா ஸ்டைலில் வெள்ளை குருமா செய்வது எப்படி? தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா போன்ற டிபன் வகைகளுக்கு ஏற்ற சுவையான உணவு குருமா. அதிக மசாலா, காரமில்லாத கேரளா சுவையில் வெள்ளை குருமா செஞ்சு பாருங்க. 3 உருளைக்கிழங்கு, 1/4 கப் பட்டாணி, 5 பீன்ஸ், 1 கப் காலிஃபிளவர், 1 வெங்காயம், 1/4 தேக்கரண்டி சர்க்கரை, 8 கறிவேப்பிலை, 1/4 தேக்கரண்டி சர்க்கரை, 3/4 கப் தேங்காய், முழு மசாலா, 5 முந்திரி பருப்பு, 6 சிறிய வெங்காயம். முதலில் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளை தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கவும். காலிஃபிளவரை சிறிய பூக்களாக நறுக்கி உப்பு நீரில் ஊற வைக்கவும். அடுத்து ஒரு பிரஷர் குக்கரில் நறுக்கிய காய்கறிகளான கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி மற்றும் காலிஃபிளவர் ஆகியவற்றை சேர்க்கவும். குக்கரில் சர்க்கரை, உப்பு மற்றும் 1/4 கப் தண்ணீர் சேர்த்து சுமார் 1 விசில் வரை சமைக்கவும். துருவிய தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பெருஞ்சீரகம், பூண்டு, கிராம்பு, இலவங்கப்பட்டை மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை மென்மையான பேஸ்டாக அரைத்து தனியாக வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கி பெருஞ்சீரகம், இலவங்கப்பட்டை, கிராம்பு மற்றும் ஏலக்காய் சேர்த்து வதக்கவும். அவற்றை வதக்கி நறுக்கிய வெங்காயத்தை அரைத்த மசாலா விழுதுடன் சேர்த்து வதக்கவும். பச்சை வாசனை முற்றிலும் போகும் வரை கிளறவும். இப்போது வேக வைத்த காய்கறிகளை மசாலா பேஸ்டுடன் சேர்க்கவும். 2 கப் தண்ணீரை ஊற்றி கிரேவியை கொதிக்க விடவும். சில நிமிடங்கள் கிரேவியை கொதிக்க வைத்து உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கவும். தேங்காய் எண்ணெயில் முந்திரியை தாளித்து ஊற்றி இறக்கினால் சுவையான வெள்ளை குருமா தயார்.